ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதையை பார்ப்போம். என்னங்க, நாம் திவ்யாவை சரியாக தான் வளர்க்குறோமா? சந்தேகமாக இருக்குது என்றாள் ராஜலட்சுமி. என்ன அப்படி ஒரு சந்தேகமா? ஒருத்திக்குத்தானே நாம் இருவரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம் என்றான் ராஜன். அது சரிதாங்க, ஒரே ஒரு குழந்தை. ஆனால் அவள் எப்போ பார்த்தாலும் செல்ஃபோனிலே இருக்கா. நம்ம வேலைக்கு போயிட்டு திரும்பி வந்தால் கூட கண்டுக்கவே மாட்டேங்கிறா. நம்ம மேலே பாசமே இல்லாமல் போயிடும் போல இருக்குது. தேவையில்லாத குழப்பம் இது. இந்த காலத்தில் எல்லா குழந்தைகளும் செல்ஃபோனோட தான் இருக்குது. வளர வளர எல்லாம் சரியாயிடும் இப்படின்னு ராஜன் பதில் சொல்லிவிட்டு, இப்போ தான் நம்ம லீவில் தானே இருக்கோம், அவளை எங்கேயாச்சும் அழைச்சிக்கிட்டு வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் லீவ் எடுத்துக்கொண்டு வீட்டில் உள்ளனர். அப்பொழுது திவ்யாவிடம் சில மாற்றத்தை கண்டனர். திவ்யா இப்பொழுதெல்லாம் அதிகம் செல்போனை தொடுவதில்லை. அம்மா, கதவை திறங்கம்மா என்று குடுகுடுவென்று பக்கத்து வீட்டுக்கு ஓடிவிடுகிறாள். 2-3 நாட்கள் இதை கவனித்து விட்டு ஒரு நாள் திவ்யாவிடம், குட்டிமா, எதுக்கு காலையிலே பக்கத்து வீட்டுக்கு போகிற? அங்கே என்ன இருக்குது? நம்ம வீட்டில் எவ்வளவு விளையாட்டு ஜாமான் உனக்கு வாங்கி வச்சுருக்கிறோம். நம்ம வீட்டில் இல்லாத பொம்மையா அங்கே இருக்குது? தன் மழலை மொழியில் திவ்யா சொன்னாள். அங்கே குட்டி பாப்பா இருக்குமா?